நீங்களும் வந்து உங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஊக்கப்படுத்தலாங்க. அதன் மூலமாக அவங்களும் நல்ல ஒரு பெனிஃபிட்டை பெறுவாங்க. மேலும் உங்களுக்கும் நல்ல குடும்ப உறுப்பினர்களுடைய ஒருவருக்கொருவராக உங்களது பணித்திறனும் வந்து சூப்பராக விரிவடையுங்க. மேலும் உங்களுடைய படைப்பாற்றலும் சூப்பராக ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும், மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரையிலான தமிழ் மாதத்துல மாசி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது மீனராசி வாரப்பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காம அழுத்தி விட்டு நீங்கள் பலன் பெறும்படி கேட்டுக்கொண்டு இந்த வார ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது மாற்றமாக பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி 2024ஆம் வருடங்க மாசி மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்கிறாருங்க. இரண்டாவது மாற்றமாக பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 2024ஆம் வருடங்க திங்கட்கிழமை, அதாவது மாசி மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீண்டும் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்கிறார். மூன்றாவது மற்றும் கடைசி மாற்றமாக பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி 2024ஆம் வருடங்க புதன்கிழமை, அதாவது மாசி மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு மீண்டும் சந்திர பகவான் தான் நகர்கிறாங்க. மிதுனத்திலிருந்து அவர் கடகத்திற்கு நகர்ந்து மூன்றாவது பயிற்சியை வந்து ஏற்படுத்தி தருகிறார். ஸோ இந்த மாதிரியான 3 விதமான மாற்றங்கள் தான் இந்த வாரம் இருக்குங்க. இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நம்ம மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீண்ட நாளாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. பெரிய பெரிய மகான்களுடைய தரிசனங்கள் கூட இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக மனதிற்கு ஒரு விதமான நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் டிராவல் பண்ணுறது மூலமாக சில முக்கியமான நபர்களை வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க. எனவே பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு மீட்டிங் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குங்க. அது உங்களுக்கு நல்ல வகையில் நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். நீங்கள் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச உங்களுடைய சேமிப்பு பணமானது நல்ல வகையில் இப்போது செலவழிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால் உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. நீங்கள் நினைத்த காரியங்களில் நினைச்சபடி வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இப்போது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னா அது தொடர்பான வாய்ப்புகள்லாம் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனால் மற்றவங்க கிட்ட பேசும்போது கருத்துக்கள் வந்து வெளியிடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்களை கேலி கிண்டல் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாமல் விமர்சனங்களை நீங்கள் யாரையும் இன்னைக்கு செய்யக்கூடாதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவங்களை வந்து எந்த விதமான தவறான கருத்துக்களையும் நீங்கள் வந்து பகிராமல் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. மற்றவங்க மேலே நீங்கள் ஏதாவது கருத்து சொல்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைங்க. அந்த மாதிரியான மாற்றங்கள் சில அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகள் மூலமாக தாங்க உருவாகும். நல்ல வாய்ப்புகள் வரும்போது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டகரமான நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குங்க. உடலில் தோற்றப்பொழிவு எப்படிலாம் மேம்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகளை கூட உங்களுக்கு நிறைய இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல நீதிமன்ற வழக்குகள் எல்லாத்திலுமே இப்போது மாற்றமான நல்ல சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மன தெளிவு ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது. கவர்மெண்ட் தொடர்பான பணிகள் ஈடுபது மட்டும் கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனமாக பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. ஒவ்வொரு நாளுமே அந்த உடற்பயிற்சி யோகா அப்படின்ட்டு நீங்க சிறப்பாக ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. ஏன்னா காலை நேரம் என்பது உங்களை பத்தின நல்ல ஒரு முழுமையான புரிதல் ஏற்படுத்திக் கொள்வதற்கான நேரங்கிறதுனால உங்க மனசு வந்து பாசிட்டிவாக நேர்மறையாக வைத்திருக்கக்கூடிய நேரத்தை வந்து நீங்க உருவாக்கி கொள்ள முடியுங்க காலை நேரத்தில். அதனால நீங்க ஆரம்பத்திலேயே காலை நேரத்திலேயே உடற்பயிற்சி யோகா போன்றவற்றை செய்வது உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு வந்து உருவாக்கி தருங்க. தினசரி வழக்கத்தில் வந்து இந்த பழக்கத்தை வந்து நீங்க சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ தொடர்ந்து நீங்க வந்து தியானம் யோகா போன்றவற்றை செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இப்பொழுது மனதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்களுக்கு நிறைய உருவாகுங்க. அந்த யோசனைகளை சரியான டைரக்ஷன்ல பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல நிதி நன்மைகளை நீங்கள் பெற முடியும். ஸோ உங்க ஐடியாக்கள் எல்லாத்தையுமே நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது, அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வது ரொம்ப அவசியங்க. புதிய யோசனைகள் காரணமாக நிதி ரீதியாக ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. தேவையில்லாத சில விஷயங்களை யோசிக்கிறதை விட நீங்கள் வந்து உங்க நேரத்தை வந்து சரியான திசையில வந்து நீங்க யோசித்து செயல்படுறதுக்கு கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு அருமையான ஒரு வாரமாக அமைதுங்க. நண்பர்களே, நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலுக்காக நீங்கள் அழுத்திக்கிட்டீங்கன்னா தான் தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. இந்த வாரம் வியாபார வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, வியாபாரத்தில் உங்களுக்கு பெண்டிங்காக இருக்கக்கூடிய நாட்பட்ட நிலுவையாக இருக்கக்கூடிய தொகையெல்லாம் இப்போ வசூலாகிறதுனால நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படுங்க. நீங்கள் வந்து தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த இன்கம் வந்து வருமானம் வந்து பெறக்கூடிய
அதிகமான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே உங்களுக்கு கையில் வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த வாரம். இந்த வாரம் வெளிநாடு தொடர்புடைய பயணங்கள் கூட உங்களுக்கு சிறப்பாக கைகூடுங்க. குறிப்பாக கலைஞர்களாக இருக்கிறவங்களாம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீங்க. சிறு மற்றும் குறு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க. சரிங்க, நான் ஆஃபீஸில் வேலை செய்கிற உத்தியோகத்தில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்பொழுது நீங்கள் வந்து உங்கள் வேலைகளுக்கு தான் முன்னுரிமை அதிகமாக கொடுக்கணுங்க. நீங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து சிறப்பாக உங்கள் வேலைகளை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி செய்யும்போது உங்களுடைய படைப்பாற்றலும் விரிவடையும். மேலும் உங்களுடைய பணித்திறனும் அதிகரிக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. ஸோ கிடைக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை சரியான முறையில் பயன்படுத்தி ஒவ்வொரு நல்ல வாய்ப்புகளிலிருந்தும் இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு சிறப்பான நல்ல நன்மைகளை பெறுவதற்கான நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளணும். நல்ல முடிவு எடுக்கிறதுக்கான நேரம் உங்களுக்கு நிறைய வருதுங்க. அதனால் நீங்கள் வந்து சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி நல்ல முடிவுகள் எடுங்க. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது. அதனால் புதிய திருப்பங்கள், டேர்னிங் பாயிண்ட் மிகுந்த ஒரு வாரமாக உத்தியோகர்களுக்கு இந்த வாரம் இருக்குங்க. ஸோ சில முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் பணித்திறனை, படைப்பாற்றலை வந்து பயன்படுத்தி, உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை உங்கள் உத்தியோகத்தில் பெற முடியும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் ரொம்ப காலமாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது உங்கள் லவ்வை பற்றி, உங்கள் காதலை பற்றி உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இப்போ நீங்கள் அறிமுகப்படுத்தலாங்க. இதில் சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எதிர்பார்க்காத வகையில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இன்னும் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க. உங்களுடைய முக்கியத்துவம் எவ்வளோ அப்படின்றது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியும். அதனால் உங்கள் விருப்பத்துக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் காதல் வாழ்க்கைக்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. அதனால் நேர்மறையான எண்ணங்கள் வந்து சிறப்பாக உங்களுக்கு அமையும். உங்கள் நேர்மறையான இந்த பாசிட்டிவான எண்ணத்தை பயன்படுத்தி உங்கள் காதலருடன் நீங்கள் சிறப்பான உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க. திருமண மாணவர்கள் இப்போ உங்கள் வாழ்க்கை துணையுடன் போதுமான அளவுக்கு காதல் செய்யக்கூடிய நேரத்தையும் வாய்ப்பையும் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வாரத்தில் அது உங்களுக்கு முழுமையாக சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ உங்கள் வாழ்க்கை துணையுடன் திருமண மாணவர்களுக்கு அதிகமான காதல் உணர்வு பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதில் நீங்கள் அதிகமான சந்தோஷத்தை பெற முடியுங்க. திருமண வாழ்க்கையை நீங்கள் வந்து சுவாரஸ்யமாக அனுபவிக்க முடியும். மேலும் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து எப்படிலாம் விரிவாக்கம் செய்யலாங்கிறத பற்றி நீங்கள் முக்கியமான சில முடிவுகளை உங்கள் வாழ்க்கை துணையுடன் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த வாரத்தில் இன்னும் நல்ல பெனிஃபிட்டை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. இந்த வாரம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாங்க. குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது தெய்வீக பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்காக வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதிலும் குறிப்பாக பெண்கள் வந்து ஏதாவது தெய்வீக பிரார்த்தனைகளுக்காக மனதிலிருந்து உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சில பயணங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எங்களுக்கு குழந்தைகள் மூலமாக குடும்பத்திலேருந்து நல்ல குதூகலமான சூழ்நிலை ஏற்படுங்கிறதுனால குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்கள் குழந்தைகள் மூலமாக பிரிந்து போன சில உறவுகள் வந்து மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அன்பு வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். குடும்ப வருமானம் மேம்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. உங்களது உடன் பிறந்த சகோதரர்களை பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட, அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் கூட நல்ல ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைத்து குடும்ப உறுப்பினர்களை சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த நேரத்தில் வந்து குடும்ப உறுப்பினர்களை வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது தியானம், யோகா போன்றவற்றை செய்வதற்கு நீங்கள் ஊக்குவிக்கலாம். நீங்கள் எப்படி காலையில் நேரத்தில் வந்து தியானம், யோகா செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் கூட சேர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. அதனால குடும்ப உறுப்பினர்களையும் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியுங்க. அதில் நீங்கள் அந்த மாதிரி முயற்சிகள்லாம் சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நீங்கள் பெறுவீங்க. குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராக சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகுங்க. குடும்ப வாழ்க்கைக்கு வழக்கத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு சூப்பரான நல்ல சாதகமான சூழ்நிலை அமையும். ஒருவருக்கொருவர், அதாவது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து ஒருவருக்கொருவர் அதிகமான அன்பை பொழியக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அதனால பல வகையான பிரச்சனைகள், மன பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இப்பொழுது ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுமே நல்லா நடந்துக்கோங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாழ்க்கையாக குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. மாணவர்களுக்கு இந்த வாரம் இருக்கக்கூடிய அந்த கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலை எல்லாமே மாறக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால மாணவர்களுக்கு யோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க. இன்றைய தினம் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தயாராகிட்டு தாங்க எடுக்கணும். ஸோ என்ன முடிவு எடுக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கலாம், மனசில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுனால கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கலாம். அந்த மாதிரி சூழலில் ஏதாவது முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களது மூத்த உறுப்பினர்களை வந்து நீங்கள் அணுகி உங்கள் சீனியரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல தேவையான உதவிகளை பெறலாம், ஆலோசனைகளை பெறலாங்க. இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நீங்கள் டெய்லியுமே வந்து காலை நேரத்தில் ஸ்ரீராம ஜெயம் எழுதி ராமபிரானை வழிபட்டு வருவது சிறப்புங்க. மேலும் அர்த்த நாரீஸ்வரரை நீங்கள் வழிபட்டு வாருங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம். அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையில் தம்பதிகளுக்குள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நமது மீனட் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா
இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. நமது ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், தினசரி ராசி பலன்கள் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப அவசியம். அனைத்து விதமான கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது. தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். மறக்காம நமது சேனலோட சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார நமது மீனப்புடைய ராசி பலன் சேனல் மூலமாக புதிய வீடியோக்களை அப்டேட் செய்ய காத்திருக்கிறோம். ஸோ மறக்காம நம்மோடு இணைந்திருங்கள். மீண்டும் நாளை தினம் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களும் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.